இப்பொழுது நீங்கள் ஆவலுடன் வைத்த வேட்பாளர் பேசுகிறார். சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிற நம்முடைய பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதியினுடைய தொகுதி செயல் வீரர் கூட்டத்திற்கு வருகை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற என்னுடைய ஆரியூர் நண்பர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் KPK நெடுஞ்செழியன் அவர்களே, புதிய திராவிட கழகத்தினுடைய நிறுவனர் அன்புக்கினிய சகோதரர் மரியாதைக்குரிய ராஜகுமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற காங்கிரஸ், திராவிட கழகம், தேமுதிக, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிய கம்யூனிஸ்ட், தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கொங்கு நாடு முன்னேற்ற கழகம், புதிய திராவிட கழகம், கொங்கு இளைஞர் பேரவை, தனியரசு அவர்கள், மக்கள் நீதி மையம், முக்குளத்தோர் புலிப்படை, ஆதித்தமிழர் பேரவை, தமிழ் புலிகள், தமிமும் அன்சாரி போன்ற கட்சிகளிலிருந்து கலந்து கொண்டிருக்கிற அத்துணை நிர்வாகிகளுக்கும், நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அத்துணை நிர்வாகிகளுக்கும், கழகத்தினுடைய முன்னோடிகளுக்கும், இங்கே திரளாக கலந்து கொண்டிருக்கிற பூத் கமிட்டி உறுப்பினர்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய சார்பிலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கிட்டத்தட்ட தேர்தல் அறிவிப்பதற்கு முன்னாலேயே ஒரு 55-60 ஊராட்சிக்கு நேரடியாக சென்று நம்முடைய நிர்வாகிகளை நேரிலே சந்தித்திருக்கிறேன். கடந்த 2 நாட்களில் பரமத்தி, பொத்தனூர், பாண்டமங்கலம் பேரூர் கழகத்தில் என்னை 2 வீலரில் நடந்தும் கூட்டிகிட்டு போய் நிர்வாகிகளை, பொதுமக்களை சந்தித்தார்கள். தொகுதிக்கு நான் புதியவனில்லை என்று சொன்னாலும் கூட தேர்தல் களத்தில், தேர்தல் நேரத்தில் மக்கள் தங்களை சந்திக்க வேண்டும் என்று விருப்பப்படுவார்கள். இருப்பதோ 18 நாட்கள் தான். எல்லா இடத்துக்கும் போகணும், எல்லாத்தையும் பார்க்கணும். அது ஒரு புறம். எத்தனை செஞ்சாலும் நம்முடைய தலைவர் அவர்கள் எண்ணற்ற திட்டங்களை கொடுத்துருக்க. மதிமுக அன்பு கூட பேசினாப்புல, எல்லாமே பேசினாப்புல. அந்த பாப்பா கூட சொல்லிச்சு, இந்த 8000 ரூபாய் போய் சொல்லிச்சு. இந்த மாதிரி நான் போய் எந்த இடத்துல நின்னாலும், எங்கே பேசினாலும், என்ன செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு மக்கள் கேட்கக்கூடிய இடத்துல இல்லை. தலைவர் அத்தனை செஞ்சிருக்கார். நமக்கு ஓட்டு கேட்குற தைரியத்தை நம்முடைய தலைவர் தளபதி அண்ணன் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஒரு தைரியமே போதும் மக்களை சந்திப்பதற்கு. அதை நம்முடைய செயல் வீரர்கள் அன்றாடம் மாலை வேளையில் ஒவ்வொரு வீடாக சென்று, நம்ம டாக்டர் சொன்னாங்க எப்படி ஓட்டு கேட்கணுங்கிறத நம்ம கட்சிக்காரங்க வந்து சொன்னாங்க. அந்த மாதிரி வீடு வீடாக சென்று மக்களிடத்தில் தொடர்ந்து ஞாபகப்படுத்துவேன். அடிக்கடி சொல்லுவேன், எறும்பூர கல்லும் தேயும், அடிமேடி எழுத்தால் அம்பியும் நகரும்பாங்க. அந்த மாதிரி நாம் திருப்ப 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 மக்களை சந்தித்து நம்ம வாக்குகளை கேட்டோம்னா தான் அவங்களுக்கு என்ன வரும். அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட நான் வீரபாண்டி தொகுதியில் பொறுப்பாளராக பணியாற்றினேன். ஒரு 5 நாட்கள் 6 நாட்கள் தொடர்ந்து ராஜேஷ்குமாரும், கொங்கு நாடு மக்கள் கட்சியுடைய பொதுச்செயலாளர் ஈஸ்வரனும் இந்த தொகுதியில் எல்லா ஊருக்கும் போகிறதுக்கு சரியான நபர் இல்லை என்று சொல்லி என்னை அழைத்தார்கள். நான் தலைவர் சொன்னால் தான் வருவேன், எல்லாம் வரமாட்டேன். என்னை கூட தலைவர்கிட்ட நிறுத்தி இங்கே வர வச்சாங்க. அதிமுகக்காரன் 20,000 ஓட்டு இந்த தொகுதியில் லீடிங் வாங்குகிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் செயல்பட்டாங்க. நான் எந்த பொறுப்பும் இல்லாமல் அனைத்து ஊராட்சிகளுக்கும் பேரூராட்சிகளுக்கும் சென்று அதை 5000 குறைக்க முடிஞ்சது. அதனால தான் ஒரு மார்ஜினில் நம்ம வேட்பாளர் வெற்றி பெற முடிஞ்சது. அந்த அளவுக்கு தொகுதி மக்கள்கிட்ட அறிமுகத்தை, தலைவர் கொடுத்த தைரியத்தை நாம் பயன்படுத்தி வாக்குகளை கேட்டு வெற்றி பெற வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக எந்த சூழலிலும் நான் தைரியமாக பண்ணேன், எல்லாம் பண்ணேன். போன தேர்தலில் நம்ம ஏமாந்தது தான். நம்ம சரியாக நம்முடைய யுத்தியை பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோம். ஒரு சோர்வு, அந்த சோர்வு தான் நம்மை தோற்கடித்தது. ஆனால் இன்றைக்கு அந்த மாதிரி இல்லை. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், எதை வேணாலும் பண்ணலாம். தைரியமாக களத்தில் இருங்க. எதிரியை வீழ்த்த வேண்டும்.
தலைவர் என்கிறதை போல வேட்பாளர் அறிவிச்சு போட்டு நான் தலைவரை பார்த்தேன். தலைவர் பார்த்தோன்னே அப்புறம் அப்படின்னார். அண்ணா 3 தொகுதி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அண்ணா 3 தொகுதியும் ஜெயிச்சு கொண்டு வரேன். உறுதியா? ஆமாண்ணா 3 தொகுதியும் ஜெயிச்சுட்டு வரேன். நம்பலாமா? நம்புங்கண்ணா 3 தொகுதியும் ஜெயிச்சுட்டு வரேன். அந்த அளவுக்கு என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கையை நீங்கள் தான் வெற்றியை தேடித்தர வேண்டும். நீங்கள் தான் உழைக்க வேண்டும். எல்லாமே நாம் செய்ய முடியும். ஆனால் களத்தில் நீங்கள் தான் நிற்கணும். களத்தில் நீங்கள் தான் உழைக்கணும். நீங்கள் உழைச்சா மட்டும்தான் நாம் வெற்றியை, மிகப்பெரிய வெற்றியை பறிக்க முடியும். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் யாருமே முடியாதுன்னு சொல்லல. அந்த அளவுக்கு மக்கள் தலைவரை நேசிக்கிறார்கள், தன்னுடைய திட்டத்தை நேசிக்கிறார்கள். அதை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். ஒரு பக்கம் தலைவர் உழைக்கிறார், ஒரு பக்கம் சின்னவர் உழைக்கிறார். எல்லா இடத்துக்கும் தைரியமாக போகிறோம், தைரியமாக பேசுகிறோம். எல்லாத்தோட முக்கியம் மோடி அமித்ஷாவை எதிர்க்கிற தைரியம் இந்தியாவிலேயே நம்முடைய தலைவர்கள் தான் உண்டு. நாடாளுமன்றத்தில் எப்படி 40 தொகுதி வெற்றி பெற்றோமோ அதே போன்று சட்டமன்றத்தில் 234 தொகுதி நாம் வெற்றி பெறத்தான் போகிறோம். அந்த 234 நம்முடைய தொகுதியும் இருக்க வேண்டும். ஏன் நான் இது சொல்கிறேன்னா, கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு இந்த தொகுதியில் என்ன வேலை நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது எதிர்க்கட்சி தான். ஆனால் தொடர்ந்து சென்னையில் அதிகாரிகளை சந்தித்து நம்முடைய தொகுதிக்கு தேவையான திட்டங்களை வேண்டும் என்று கேட்டு தொடர்ந்து கடிதம் கொடுத்து தொடர்ந்து அதிகாரிகளை சந்தித்து அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் கூட நம்முடைய திட்டங்களை அறிவிக்கக்கூடிய அளவுக்கு நான் தொடர்ந்து வற்புறுத்தினேன். நிறைய இருக்குது, நிறைய பணிகள் இருக்குது. பார்த்தீங்கன்னா ராஜவாய்க்கால் ரீமாடலிங், திருமுழுமுத்தாறு இணைப்பு திட்டம், பொது சுத்திகரிப்பு, வேலூர் பரமத்தி பாண்டமங்கலம் பொத்தனூர் கழிவு நீரை ஆற்றுல வாய்க்காலில் கலக்க விடாமல் ஒரு சுத்திகரிப்பு நிலையம், வெற்றிலை ஆராய்ச்சி மையம், வாழைத்தார் பதப்படுத்தும் நிலையம், தேங்காய் விலையை நிர்ணயம் அரசே கொள்முதல் செய்கிறது, குச்சிக்கிழங்குக்கு நிரந்தர விலை, வேலூர் மருத்துவமனை தரம் உயர்த்துறது, தீயணைப்பு நிலையம், இதெல்லாம் நான் கொண்டு வந்தது. இடமே தேர்வு செய்கிற வரைக்கும் எல்லாம் பண்ணேன், அறிவிக்க வச்சேன். ஆனால் கடந்த 5 ஆண்டுகள் எதுவுமே நடக்கலை. அதே மாதிரி பிளிக்கல் பாளையம் பாலம், இங்கே ஒரு கதவணை பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் நானும் செந்தில் பாலாஜி அவர்களும் பேசி கதவணை அறிவிக்கப்பட்டது. பார்த்தீங்கன்னா பாதியில் நிற்கும், திட்டமிடல் சரியாக இல்லை, அதனால் பாதியில் நின்று போச்சு. அதுக்கு ஒரு முயற்சி பண்ணல. அதே மாதிரி இந்த வேலூர் பைபாஸில் ஒரு சப்வே அமைக்கணும். வேலூருக்குள்ள வர்ற இடத்துல என்கட்சியில் அதில் ஏற்கனவே மாதேஸ்வரர் எம்பி கூட்டு வந்து ஒரு மீட்டிங் போட்டு அதிகாரிகள் வச்சு பேசணும். அது இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. அதே மாதிரி வேலூரில் ஒரு மிகப்பெரிய ஸ்டேடியத்தை அமைக்க முயற்சி எடுக்க வேண்டும். இத்தனை பிரச்சனைகள் நம்முடைய தொகுதியில் இருக்கிறது. கடந்த 5 ஆண்டில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் எந்த ஒரு பேப்பரை கொடுத்து எந்த வேலையும் செய்யலை. இவை அனைத்தும் அப்படியே கிடப்பில் கிடக்குது. அதை நாம் செய்ய வேண்டும். செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஆட்சி அமைவது உறுதி. நம்முடைய தலைவர் அவர்கள் 2வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்பது உறுதி. அந்த ஆட்சியில் நம்முடைய தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினராக இருந்தால் இத்தனை பிரச்சனைகளும் தீர்க்கப்படும். அதே மாதிரி எல்லாருமே குறிப்பிட்டு பேசுகிறாங்க. ஒரு ஊரில் ஒரு பூத்தில் 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேர்த்தையும் பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு நன்றாக அறிமுகம் உள்ளது. அனைவரும் நீங்கள் உழைத்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடையலாம். அனைவரும் ஒன்று சேருவோம், உழைப்போம், வெற்றியை பறிப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.